கடக ராசி அன்பர்கள், நீங்க உங்களுடைய அத்தனை விதமான உழைப்புகளையும் உங்களுடைய வேர்வைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பீங்க. கடகராசினாலே மற்றவர்களுடைய கவலைகளை போக்க வந்த ஒரு அற்புதமான ஜீவன், அற்புதமான பிறவி தான் நீங்க. மகானப்பும் கூட சொல்லலாம் அவங்களெல்லாம். ஆனா பயன்படுத்தின யாருமே உங்களை அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் உங்களை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. 40% பேர் தான் உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சிருக்கு. மற்ற ராசிக்கெல்லாம் குரு பகவான் போகும்போது அப்படியே ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் குரு பகவான் வரும்போது குதூகலமான வாழ்க்கை, சிறப்பான செயல்பாடு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 நாளாக கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்க துடிக்கிறீங்க. என்னடா சாமி, இப்போத்தானா ஒரு 4 மாசமா ரிலீஸ் பண்ணீங்க, திரும்பி எங்களை துடிக்க வைக்கிறீங்களே, போராட வைக்கிறீங்களே, போராட்டம் எப்போ முடியும் காத்திருக்கீங்கள? அந்த போராட்டம் முடிய போகுது. அந்த கவலைகளுக்கு விடுதலை கிடைக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட போது பூர்வீக புண்ணியம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான பாக்கியத்தையும் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்க மேல தேவையில்லாம வீண் பழி சுமத்தி உங்களை லாக் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்கிருக்காங்க பார்த்தீங்களா? கூடவே இருந்த கூட்டாளிகள் உங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டு உங்க மூலமாவே வளர்ந்துட்டு உங்களை அப்படியே வச்சு செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு சரியான ஒரு சரியான பாடத்தை கொடுக்க போறாங்க. மனசார கூட ஒரு வஞ்சிக்க கூட உங்களுக்கு சரியா தெரியாது. சும்மா வைவீங்க, இவெல்லாம் என்ன செய்ய நம்மளை பாடாப்படுத்துறான் வார்த்தை தான் வரும். மனசார உங்களுக்கு அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த எண்ணமே இல்லாத உங்களை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த கஷ்டம் கவலை எல்லாம் சரியாக போகுது. அவசரப்பட்டு கடன் வாங்கிறாங்க. கடன் மட்டும் வாங்காது. நீங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நீங்க மெயினாக கண் கலங்குறதே கடன் பிரச்சனை தான். அப்போ கடன் வாங்குவதை முற்றிலும் இந்த மாதத்துல தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது ரொம்ப உள்ளுணர்வோடு செய்கிறீங்களோ அதே போல நீங்க தாயாருக்கும் நம்முடைய பெருமாளுக்கும் மனதார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் மனதார உணர்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. ஒவ்வொரு மாதமும் உங்களை சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம மாத பலன்கள் எடுப்போம். ஆனால் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயம் நடக்க போகுது. 12 ராசி நேயர்களுக்குமே இது நடக்க போகுது. ஏன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தீங்களோ அந்தந்த விஷயங்கள் கிடைக்க போகுது. அதற்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நம்முடைய குரு பகவானும் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கார். ஏன்னா அந்த மாதத்துல தான் குரு பகவான் அதிசாரமாக அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு மேல நம்மளுடைய கடக ராசிக்குள்ள செல்ல போறார். மாசத்துல ஒரு 4 கிரகங்கள் இடமிட்டு இடம் மாறுறாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளை கொடுக்க போது. தற்போது உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கு, உங்களுடைய ராசிக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள் பண்ணுவதை தவிர்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போறோம். வீடியோ முழுமையாக பாருங்க. இது பார்த்தீங்கன்னா கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமே மிக துல்லியமாக கணிச்சு நான் குறிப்பிட்டிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்புன்னு சொல்ற விஷயங்களை கவனமா பண்ணுங்க. வேற ஒன்றும் இல்லை, வெற்றி உங்களுக்கே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடக ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே உங்களை பத்தி நான் சொல்றதா ஒரே வார்த்தைங்க. அம்மா ஒரு குழந்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்களோ, அம்மா எந்த அளவுக்கு தன்னுடைய குழந்தையை வயிற்றுக்குள்ள இருக்கும்போதும் சரி வெளியே வந்த பிறகும் சரி தன்னுடைய இரத்தத்தை பாலாக கொடுத்து வளர்க்குறாங்களோ அதே மாதிரிதாங்க நீங்க உங்களுடைய அத்தனை விதமான உழைப்புகளையும் உங்களுடைய வேர்வைகளையும் உங்களுடைய கஷ்டங்களையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு மற்றவங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பீங்க. கடகராசினாலே மற்றவர்களுடைய கவலைகளை போக்க வந்த ஒரு அற்புதமான ஜீவன், அற்புதமான பிறவி தான் நீங்க. மகானப்பும் கூட சொல்லலாம் அவங்களெல்லாம். ஆனா பயன்படுத்தின யாருமே உங்களை அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60% பேர் உங்களை பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. 40% பேர் தான் உங்களுடைய ரியாலிட்டியை புரிஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த ரியாலிட்டி அண்டு பஞ்சுவாலிட்டி அப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் நிறைய விஷயத்தை கொடுக்க போகுது. ஏங்க நீங்கள் நினைச்சது நடக்க போகுதுங்க.
எப்படி சொல்கிறோம்? இது எப்படி நினச்சது நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம். ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களில் மிகப்பெரிய சுப கிரகமான உங்களுடைய வீட்டில் உச்சம் பெற்ற உரிமை கிரகமான நம்முடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வராது. மற்ற ராசிக்கெல்லாம் குரு பகவான் போகும்போது அப்படியே ஒரு சின்ன பதட்டம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு மட்டும் குரு பகவான் வரும்போது குதூகலமான வாழ்க்கை, சிறப்பான செயல்பாடுகள். நம்மளுடைய அன்பான அப்பா நம்ம பக்கத்தில் உட்கார்ந்த மாதிரி, அன்பான அம்மா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஒரு வைப்ரேஷனை நீங்கள் உணர போறீங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 60 நாளாக கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்க துடிக்கிறீங்க. என்னடா சாமி, இப்போத்தானா ஒரு 4 மாசமா ரிலீஸ் பண்ணீங்க, திரும்பி எங்களை துடிக்க வைக்கிறீங்களே, போராட வைக்கிறீங்களே, போராட்டம் எப்போ முடியும்? காத்திருக்கீங்கள, அந்த போராட்டம் முடிய போகுது. அந்த கவலைகளுக்கு விடுதலை கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாதத்தில் நீங்கள் உறுதியாக சந்திக்க போறீங்க. அதாவது இது எப்படி நம்ம அக்யூரேட்டாக எடுக்கணும், அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லணும்ல. ஏங்க, இப்போ உங்களுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இல்லை கடகராசி, இது வந்து சேம். கடகராசிக்கு பூச நட்சத்திரத்துக்கு அதிகமான பாதிப்பு. பொதுவாகவே கடகராசிக்கு ஒரு 60%, பூச நட்சத்திரத்துக்கு 80%. இவ்வளோதான். நட்சத்திர வயசாக கொஞ்சம் வித்தியாசம் வரும்ல, ஏன்னா கோச்சாரங்க அதோட கடமையை செஞ்சு தானே ஆகணும். அப்படி பார்க்கும்போது பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட நம்முடைய சனி பகவான் உத்திரட்டாதிர ரிவர்ஸில் வக்ரமாய் உட்காந்து அப்படியே வச்சு செஞ்சார்ல, அவருடைய அத்தனை விதமான செய்கையையும் ஒரு ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய கிரகம் யாருன்னா நம்முடைய குரு பகவான். அவர் 9ஆம் பார்வையாக உங்களுடைய 9ஆம் இடத்துல உட்காந்துருக்க சனி பகவானை பார்க்க போகிறார். அப்போ அவர் அப்படியே சனி பகவான் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆவார். ஓகே, போதும், இவங்க துடிச்சது போதும், சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறத கிரகங்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம் இருக்குங்க. எப்படி நம்ம பிடிச்ச நம்ம உறவுக்காக நீங்கள் வந்து எவ்வளவோ விட்டு கொடுத்து போறீங்களா, அதே மாதிரி சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் குருவின் பலம் உண்டு. மிகப்பெரிய மாற்றம் உண்டு. கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்பட போது பூர்வீக புண்ணியம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான பாக்கியத்தையும் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுடைய பூர்வீக சொத்துல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். உங்க மேல தேவையில்லாம வீண் பழி சுமத்தி உங்களை லாக் பண்ணி உங்களை கஷ்டப்படுத்திக்கிருக்காங்க பார்த்தீங்களா, கூடவே இருந்த கூட்டாளிகள் உங்ககிட்டயே வாங்கி சாப்பிட்டு உங்க மூலமாவே வளர்ந்துட்டு உங்களை அப்படியே வச்சு செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சரியான ஒரு சரியான பாடத்தை கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அதே போல் இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா, என்னதான் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம என்னதான் காயப்படுத்தினாலும் அவங்க கஷ்டப்படாமல் நம்மளை விட்டுட்டு போயிடணும். அவங்க நல்லா இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அந்த எண்ணம் உங்கள்கிட்ட எப்பொழுதுமே இது வெரி கிரேட் அப்படிங்கிற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கும். மனசார கூட ஒரு வஞ்சிக்க கூட உங்களுக்கு சரியா தெரியாது. சும்மா வைவீங்க, இவெல்லாம் என்ன செய்ய நம்மளை பாடாப்படுத்துறான் அப்படின்னு வார்த்தை தான் வரும். மனசார உங்களுக்கு அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த எண்ணமே இல்லாத உங்களை எப்படிலாம் கஷ்டப்படுத்தினாங்களோ அந்த கஷ்டம் கவலை எல்லாம் சரியாக போகுது. நம்முடைய கடகராசி என்பர்கள் உறுதியாக புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான அமைப்பு, பழைய வண்டி மட்டும் வாங்கிடக்கூடாது. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்காக அமைப்பு, குடும்பத்துக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை மீண்டும் செயல்படுத்துவதற்கான ஒரு இயக்கம் உருவாக போகுது. திருமண சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற போறீங்க, உங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான பாக்கியம் உண்டு. அப்ப இவ்வளவு நன்மையான விஷயங்கள் கடகராசிக்கு நடக்குது. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. மிகப்பெரிய முக்கியமான ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து உள்ள நபர்கள் உங்களை பாராட்டுவாங்க. உங்க ஊர்லயே மிகப்பெரிய ஒரு பொறுப்புலையோ அல்லது மிகப்பெரிய ஒரு பதவியிலேயோ இருக்கவங்க உங்களை கூட்டு வச்சு பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சிறப்பான செயல்பாடு இருக்க போகுது. அப்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மெயினா புதிதாக கடன் வாங்கக்கூடாது. எங்கேயா போய் வாஷிங் மிஷின் கொடுக்காங்க, ஃப்ரிட்ஜு கொடுக்காங்க, ஏசி கொடுக்காங்க, அப்படி கொடுக்காங்க, 0% இன்ட்ரெஸ்ட் கொடுக்காங்கன்னுட்டு அவசரப்பட்டு கடன் வாங்கிறாதீங்க. கடன் மட்டும் வாங்காதீங்க. நீங்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக கண் கலங்குறதே கடன் பிரச்சனை தான். அப்போ கடன் வாங்குவதை முற்றிலும் இந்த மாதத்தில் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. மற்றவர்களுக்காக வாக்கு கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த 3 விஷயத்தையும் தவிர்த்துட்டால் இந்த மாதத்தில் பிரபஞ்சமும் உங்களுக்கு கிரகங்களும் அற்புதமான விஷயங்களை கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.
இந்த அக்டோபர் மாதத்தில் நம்முடைய அன்பார்ந்த கடகராசி என்பர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றமும் மிகப்பெரிய மாற்றமும் உண்டு அப்படின்னா, உங்களுடைய ஊரில் உள்ள பெருமாள் கோவிலில் போய் பெருமாளுக்கு கட்டாயமாக துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு, மகாலட்சுமி அன்னைக்கு போய் தாமரைப்பூ வாங்கி கொடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கு. முடிஞ்சா ஒவ்வொரு புதன்கிழமையும் மறக்காம செய்யுங்க. அட்லீஸ்ட் இந்த மாதத்தில் ஒரு புதன்கிழமையாவது செஞ்சிருங்க. செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளுணர்வோடு செய்யுங்க. எப்படி மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது ரொம்ப உள்ளுணர்வோடு செய்கிறீங்களோ, அதே போல் நீங்கள் தாயாருக்கும் நம்முடைய பெருமாளுக்கும் மனதார செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் மனதார உணர்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. நேரிலே தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை தெளிவாக பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் அற்புதமாக கொடுக்கும். ஓகேவா? இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். அப்போ உங்களுடைய கேள்விக்கான விடையை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் நினச்சிங்கன்னா, தெரிந்தே கொள்ளணும். எப்படியாச்சும் உங்களோட பார்க்கணும், உங்களுடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தை எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக நம்மளுடைய கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கான ஒரு முன்பதிவு செய்துக்கோங்க. செய்துட்டு உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்கிட்ட கேட்கலாம். நான் உங்களுக்கு கட்டாயமாக உங்களுடைய ஜாதக ரீதியாக மிக துல்லியமான பலன்கள் கூற காத்திருக்கிறேன். வாங்க, மீண்டும் தொடர்பு கொள்ளுங்கள். நேயர்களே, இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இருக்கிறது சிவகாசி சிவகாசி சிவகாசின்னு ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அப்போ சிவகாசிக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அந்தஸ்து இருக்குது. என்ன அந்தஸ்துனா பட்டாசு. சிவகாசினாலே பட்டாசு தான். அப்போ இந்த பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க, தீபாவளி அன்னைக்கு பட்டாசு வாங்கன்னு நினைக்கிறவங்க உறுதியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா, முன்னாடி வேறு கடைகளில் வாங்கி சரக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ டைரெக்டாகவே நம்ம கடை போட்டுட்டோம், பட்டாசு கடை போட்டுட்டோம். அப்போ உங்களுடைய ஆதரவு, எப்படி நீங்கள் ஜோதிடத்தில் எனக்கு அதிகமான ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ, அதே மாதிரி பட்டாசு கடைக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு தேவைப்படுது. யாருக்கெல்லாம் தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்களோ, உங்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, உங்கள் கம்பெனிக்கு யாருக்கு பட்டாசு வாங்கணும்னாலும், வெடிக்கிற பட்டாசு வாங்கணும்னா கட்டாயமாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு பட்டாசு டைரெக்டாக உங்களுடைய ஊருக்கே இடத்துக்கு கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஓகேவா? உங்களுடைய அன்பை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.